ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து எதை பற்றினா, இன்றைக்கி வந்து 2 பசங்களை சமாளித்து எப்படி இந்த நாள் வந்து போகுதுன்னு தான். இந்த vlog வந்து ஒரு ஃபுல் டே நைட்டு வரைக்கும் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். பசங்க வந்து ஸ்கூலில் 7 மணிக்கு இருக்கணும். உங்களுக்கு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்கூலு. ஸோ அதனால் நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் காலையில். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்டலை வந்து வேக வச்சிடலான்ட்டு இதில் கிரேவி மாதிரி பண்ணிட்டேன்னா நம்ம வந்து பூரிக்கும் சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஒரு சிக்கன் டேஸ்ட்டில். ஸோ அதனால தான் வேக வைக்கிறதுக்கு இதை வந்து எடுத்து குக்கரில் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இந்த பருப்போடு சேர்த்து ஊற்றி அப்படியே விசில் விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் வந்து நமக்கு சத்து நிறையா இருக்குது கொண்டக்கடலை ஊறினதுனால. ஸோ வந்து அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே. வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம இதில் உப்பு போட்டோன்னா குழம்புல நிறைய உப்பு போடாதீங்க. அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மற்றபடி நிறைய போடாதீங்க. ஏன்னா இந்த தண்ணியோட தான் அப்படியே குழம்புல வந்து நான் சேர்த்துப்பேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான காய்கறி தான் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் நான். இப்போ அதை தான் கட் பண்ணி குழம்புக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து வீட்டிலேருந்து 6:50க்கெலாம் கிளம்பிடுவாங்க. இவர் போய் பசங்களை விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் இவருமே வந்து 7:45 8 மணிக்கு போல் அவரும் ஆஃபீஸ் கிளம்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லஞ்சும் செய்யணும், டிஃபனும் செய்யணும். அதனால தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு 5 மணிக்கு எழுந்திக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் தான் நான் வந்து நறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை குழம்பு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சோன்னா கறி குழம்பாட்டிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதாவது புளி குழம்பாட்டுக்கும் செய்யலாம், 2 விதமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் புளி குழம்பு மாதிரி வைக்கணுன்னா அப்படியும் வைப்பேன். அதுவுமே பூரிக்கு சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இந்த குருமா ஸ்டைலில் வேணுங்கிறதுனால சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படி தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து நல்லா தூங்குறாங்க. இனிமேல் தான் எழுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி போல் தான் அவங்கள வந்து எழுப்புவேன். ஏன்னா பாவம், சரி நம்ம எழுந்திக்கும் போதே அவங்கள எழுப்புனேன்னா கஷ்டம். 2வது சின்னவெல்லாம் எழுந்திரிச்சிட்டானே என்னை வேலையே செய்ய விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தூங்குறதே நல்லது தான். 2 பிள்ளைங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவன்லாம் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கிறதுனால அவ்வளோவா தொந்தரவு இல்லை. சின்னவன் அவனுக்கு இன்னும் விவரம் தெரியலை. அதனால் போர் அடிச்சதுன்னா நம்மளை போட்டு உயிரை வாங்கிடுவான். எப்படி எழுந்திரிச்சானே என்னை சமையல் கட்டில் செய்ய விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனை பொறுமையாக எழுப்பிக்கலாம் 2 பேரையும் விட்டேன். அவன் எப்படியும் அந்த கராத்தே கிளாஸு டியூஷன் அது இது போயிட்டு வரதுலேயே பெரியவன் டயர்டாயிடுவான். சரி, நம்ம கூட எழுந்திரிச்சு தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு செஞ்சுட்டு பால் குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் வந்து இப்போ கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய் காஞ்சதுமே வந்து கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ வெங்காயம் தான் வதக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்குற நேரத்தில் சரி தக்காளி கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் அடுப்பில் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே சைடும் ஒரு வேலையை முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணால் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். டிஃபனாக செஞ்சுட்டு லன்ச்சு செய்ய முடியும். இல்லைன்னா வைங்களேன் ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் அந்தந்த வேலை அப்பப்போவே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம ஊரில், அதே மாதிரி எப்படி சமையல் பண்ணுவீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சின்ன சின்ன கிண்ணெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம்லாம் தேவையில்லைன்னா ஃப்ரிட்ஜில் போய் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி தேங்காயும் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு வந்து பால் அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா பசங்களை நான் எழுப்பி பால் தரணும் அப்படிங்கிறதுக்காக பால் தான் எடுத்து அடுப்பில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் காய்ச்சணும். அது ஒரு சைடு அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு குழம்புக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பர்னர் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு குழம்புக்கு தாளிச்சிட்டு ஒரு சைடு கொண்டக்கடலையும் வேக வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு சைடு பாலுக்கும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே சமையலை. அப்படின்னா தான் சீக்கிரம் டக்குன்னு ஆகும். 2 தான் செய்யணும் இல்லையா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல் 4 பர்னர் இருக்குது. ஆனால் சம்டைம் கன்ஃபியூஸ் கூட ஆகிருக்கிறேன், எதை அமர்த்தினா எது அமர்த்தலைன்னு. ஆனால் கவனமாக அமர்த்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்க மாட்டேன்.
செக் பண்ணுவேன் அப்பப்போ, இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். பாலுமே வேணுங்கிற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சுவேன், ஒரேடியாக காய்க்க மாட்டேன். அப்படி நம்ம காய்ச்சி வச்சாலும் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் மீதி பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைக்கணும். ஸோ அதுக்கு தான் சில்லு எடுக்க போகிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்சானே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி இந்த குழம்பு வந்து செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன், ஸோ அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன் இல்லையா, அது பச்சை வாடை போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு குவான்டிட்டி பொறுத்து. இப்போ தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரம் வெந்து வரும். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிட்டேன், ஏன்னா நிறையா உப்பு போட்டோன்னா குழம்பு உப்பு கரிச்சிடும். கொண்டைக்கடலை வேகும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியை அப்படியே ஆட் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உப்பு வந்து அவ்வளோவா நான் சேர்க்கலை, லைட்டாக தான் சேர்த்தேன். தக்காளி வதங்குறதுக்கு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி வதங்கி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன், வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படியே ஆட் பண்ணுறவங்க பண்ணி செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் எங்கள் ஊர் சைடு சேர்த்து பழக்கமாக, ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக வந்து கொண்டைக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன், அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை உங்களுக்கு அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது பத்தலை அப்படின்னா தனியாக கூட நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். எனக்கு அதுவே சரியாக போயிடுச்சு. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டேன். ஒரு கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் வந்து சேர்க்கணும். தேங்காய் வந்து அரைச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பாலும் பொங்கி வந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு காஃபிக்கு வந்து நான் ஆற்றிட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து காஃபி ஆற்றும் போது மேலே நுரையாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து காஃபி எப்படி குடித்தா பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து மேலே அந்த நுரையாக இருக்கணும் அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதோட கொஞ்சம் பாலும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பும் கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அரைச்சி வச்சு தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குலுக்கிட்டு அப்படியே ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பும். இன்சைடு வந்து பசங்களுக்கு வந்து பால் ஆற்றுறேன், எங்களுக்கு காஃபி ஆற்றிட்டேன், இது வந்து பசங்களுக்கு ஆற்றிட்டுருக்குறேன். பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எழுப்பணும். பெரியவன் வந்து கீழே படுத்துருக்கிறான், சின்னவன் வந்து கட்டில் படுத்துட்டுருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எந்திக்க முடியலையா? நல்லா தூக்கவா? நைட் எப்போ படுத்தீங்க? நான் தூங்கினதுக்கப்புறம் முடிச்சிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. நெயில் கட் பண்ணலையா நீங்கள்? கட் பண்ணிடுங்க. எப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஒன்று போல் சேர்ந்து தான் காஃபி குடிப்போம், அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்து காஃபி அவரோட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு தான் போவேன். எப்படி இருக்குது பாருங்கள், 6 மணிக்கு. ஆக்சுவலாக 5 மணிக்கே நல்ல வெயில், உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் காமிக்க முடியல. எப்படி சூரியன் மறைஞ்சு வராரு பாருங்கள் மேகத்துக்குள்ளே இருந்து. ஆனால் காலையில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் காற்று சிலுன்னு இருந்தது. ஆனால் போக போக ஒரு 6:30 மணியில இருந்தே வந்து வெயில் கொளுத்து எடுத்துருச்சு. நம்ம ஊரில் மதிய நேரம் வெயில் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலையிலே இருக்குங்க. மேகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி வெளிச்சமாக இருக்குன்னு. காலையில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ஊரில் வந்து வெயில் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பசங்களை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தார். இவர் தான் வந்து பாலாத்தி கொடுப்பாரு. நான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன் கிச்சனுக்கு. பசங்களை இவர் தான் பொறுமையாக எழுப்பி செஞ்சு பால் குடிக்க வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கீழே படுத்துட்டு இருந்தவன் மேலே ஏறி படுத்துட்டு இருக்கிறான் பெரியவன். ஸோ அவனையும் எழுப்பிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க எந்திக்கலன்னதுக்கப்புறம் அவர் என்ன கூப்பிட்டாரு, சரின்னா நானும் போய் சத்தம் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள தான் எழுப்பிட்டு இருக்கிறான் பாருங்க, எப்படி அசந்து தூங்குறாங்களே. கஷ்டம்தான், நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரமா எழுந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணுமான்னு தெரியல. கஷ்டம்தான். ஒரு வழியா எழுந்துருமா, நல்லா தூங்குறாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
காலையில் 6 மணி ஆகுதா, எழுப்பும்போது எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க பிள்ளைங்க பாவம். 6:50 ஸ்கூலுக்கு போகணும், அவங்க அங்கே இருக்கணும் 7 o'clock கரெக்டாக. குட் மார்னிங் 2 பேர்த்துக்கும். நித்து குட் மார்னிங். சாய் குட் மார்னிங். தூக்க கலக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியும் கூட சொல்லிடுவான், அவனுக்கு தூக்கம் கலக்க போகல, கொஞ்சம் நைட் லேட்டாக தான் படுத்தான், அதனால தான். வெரி குட் பாய்ஸ். பூரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிசைய போகிறேன். இப்போ பூரிக்கு ரெடி பண்ணோம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு. அப்படியே எங்களுக்கும் காலையில் டிஃபன் வந்து பூரி தான். அப்படியே இந்த சைடு வந்து பூரிக்கும் எண்ணெய் காய வச்சுட்டேன். ரைஸும் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இங்கே மாவு வந்து ஓரளவு பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து எப்போவுமே திக்காக தான் பிசையணும் பூரிக்கு, அதனால தான் அந்த மாதிரி பிசைஞ்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லூஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிடிக்கும், புஃப்னா வராது, அதனால தான். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். டோ ப்ரிப்பேர் ஆகிடுச்சுல்ல. எப்போவுமே நான் காய் நறுக்குனாலும் சரி, அதே மாதிரி நம்ம பூரி எதாவது பிசையும் போது கீழே மாவு கொஞ்சம் சிந்திருக்கோம் இல்லையா, எல்லாமே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு டைமும் அப்படி தான் சேவ் ஆகும். ஏன்னா பசங்களுக்கு இயர்லியாக ஸ்கூல் விட்டுருவாங்க, போய் பிக்கப் பண்ணோம், அதுக்குள்ளே வீட்டு வேலையும் செஞ்சு முடிக்கணும். ஸோ அதனால் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், டக்குன்னு உடனே பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பூரி சுட்டு எடுக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வந்து கடாயில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஆல்ரெடி இதில் தான் பிசைஞ்சேன் பூரிக்கு. ஸோ அந்த கடாயிலேயே வந்து நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலான்னு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். பாத்திரம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ண நிறைய சிங்கில் சேரும், அப்போ நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ அது க்ளீனாக தானே இருக்குது. நம்ம மாவு பிசையும் போதே நான் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு துளி மாவு கூட ஒட்டாமல் எல்லாத்தையுமே மாவாக நல்லா பிசைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிலே டிஷ்யூ போட்டு பூரி அதில் தான் சுட்டு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நித்து வா இங்க. அம்மா இன்னைக்கு குழம்பு ஊற்றி அனுப்புறேன், ஓகேவா? ஒழுங்கா தொட்டு சாப்பிடணும், சரியா? பிரேக்ஃபாஸ்ட் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வரணும், அம்மா செக் பண்ணுவேன் இன்னைக்கு. சாப்பிட்டாதான் பல்லு ஹெல்த்தியா இருக்கும், உடம்புலாம் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே வாங்க. எங்க போற? நான் இன்னும் பேசி முடிக்கலையே. எல்லாமே தொட்டு சாப்பிடணும், ஓகேம்மா? பாய். கோ. கிளம்புங்க. என்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவனும் குளிக்க போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்லையா, அதனால கிளம்புறான். பூரியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அவங்க டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டிய வேலை தான், அதுதான் பேக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, அந்த சைடு இறக்கி வச்சுட்டேன். ஸோ குழம்பு அவங்களுக்கு ஊற்றிட்டு அப்படியே பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்னவனுக்கு வந்து பூரி வந்து பிச்சு போட்டு கொடுத்து அனுப்பினாதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் குழம்பு தொட்டு சாப்பிடுவான். அவனுக்கு வந்து இன்னும் பிக்க தெரியாது பூரியெல்லாம் வந்து, அதனால தான் பிச்சு போட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவனுக்கு வந்து அப்படியே வச்சுக்கலாம், அவன் பிரச்சனை இல்லை பெரிய பையங்கிறதுனால. சின்னவனுக்கு தான் அந்த மாதிரி பிச்சு போடுறது. அவன் சாப்பிட்டு வர்றதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சொன்னேன், அழகாக சாப்பிட்டு வரணும், மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு. சரின்னு மண்டையாட்டி இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது சாப்பிட்டு வரானா இல்லையானா பார்ப்போம். இது வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 2 பேருக்குமே ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லிட்டு குடிக்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் தோல் சீவி வச்சாதான் இந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, தோலோட வச்சேன்னா சாப்பிட மாட்டாங்க. சரி, தோலோட சாப்பிட்டா சத்து, ஆனால் பிள்ளைங்களுக்கும் புரியாது. 2வது வந்து இப்போ வர ஆப்பிள்லாம் வந்து
பாலிஷ் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பிள் வந்து கண்டிப்பாக தோல் சீவியே ஆகணும். ஆனால் இன்னைக்கு நான் கட் பண்ணுற ஆப்பிள் வந்து பாலிஷ் போடலை. நார்மலாக அந்த எப்படி இருக்குமோ தோல் அப்படிதான் இருக்குது. அதுவும் நல்லா இருந்தது இந்த ஆப்பிள் வந்து மாவு சத்தை. சீசனிங் டைம்ல நல்லா இருக்கும். அந்த சீசன் இல்லாத டைம்ல தான் ஆப்பிள் வந்து பாலிஷ் பண்ணி அனுப்புவாங்க. அப்படியே அந்த ரெட்டிஷ் கலர்ல அப்படியே மெழுகு மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம தோல் சீவிட்டு பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்ற வேண்டியது வேலை தான். அதை ஊற்றிட்டானே நான் அவங்க பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவங்களையும் ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பையன் வந்ததை என் கூட பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு தண்ணி வேணும் போல், அதனால் வந்து தண்ணி ஊற்றி கொடுமா அப்படின்னா. அப்புறம் சரின்னு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்து நின்றுட்டு என்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவனும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பெரியவன் வந்து என்னை ரெடி பண்ணி விடுமா வாமா டைம் ஆகுது அப்படின்னா. சரி ஓகே வரேன்டா போடா அப்படின்னு. அம்மா நான் தண்ணி குடிச்சிட்டேன், சிங்கில் வச்சிடவா அப்படின்னு கேட்டான் சின்ன பையன். நீ ஒன்றும் வைக்க வேண்டாம்டா, நானே வச்சுக்கிறேன், வச்சுட்டு போ அப்படின்னு. அதுக்காக தான் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு போயிட்டான் அவனும். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக அவங்க பேக்கில் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டேன். அவங்கவுங்க இது அவங்கவுங்க பேக்கில் வச்சாச்சு. அப்புறம் ஒரு டைம் வந்து செக் பண்ணிப்பேன் கரெக்டாக வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா முன்னே ஒரு டைம் வந்து இவனோட லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கும், அவனோட லஞ்ச் பாக்ஸ் இவனுக்கும் அந்த மாதிரி வச்சு அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே போய் இவன் லஞ்ச் டைமில் பார்த்து அப்புறம் சின்னவனுக்கு வந்து கொடுத்துட்டு இவனோட இதை வாங்கிட்டு வந்தான். அதனால் சரி பேக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேக் பண்ணிக்கிறது இப்போ அதில் இருந்தேவும். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சின்ன பையன் தான் வந்து அவன் நடுவில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவர். எப்போவும் முந்தின நாள் அயன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை முந்தின நாள், அதனால தான் சரி காலையில் கிளம்புற நேரத்தில் அயன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பசங்களையும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்னவன் தான் வந்து விளையாடிட்டு இருந்தான் செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு. அப்புறம் 2 பேரும் சாமி கும்பிட போயிட்டாங்க. பசங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷூ போட்டு விட்டுட்ருக்கேன், அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுனால ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கிறான் சின்னவன் வந்து. அவனுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், ஸ்கூலுக்கு போகிறதே பெட்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதான் அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. வெரி குட். ஹாப்பியா? இந்த ஷர்ட்டுக்கு எத்தனை தடவை பட்டன் போட்டாலும் பட்டன் கலந்து வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை ஸ்டிச் பண்ணி வைக்கணும். பாய் பாய் நித்து. பேக் போடணுமா உனக்கு? பாய் பாய் சாய். நித்து பாய். ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துகிட்டு போக மறந்துட்டான். அப்புறம் கூப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் மேலே வந்து அப்புறம் என்கிட்ட வாங்கிட்டு போனான். அப்புறம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிருந்தான். சம்மர் லீவில் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கிறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. பாய் பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களும் கிளம்பிட்டாங்க. இன்னும் இவர் வந்து டியூட்டிக்கு கிளம்புவார். ஸோ இன்னும் அவருக்கு வந்து லன்ச் பேக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இவங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணிட்டேன். இப்போ பெட்ஷீட் எல்லாம் நான் மடிச்சு எடுத்துக்கலான்னா நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க போல. மடிச்சு வச்சிட்டீங்களா? அதானே, அப்பப்போ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணுவார். வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் 2 பேராக தான் இந்த பசங்களை சமாளிக்கிறோமா. ரொம்பவே கஷ்டம். 2 அடுத்தடுத்து சின்ன பசங்களா, அப்பப்போ ஃபைட்டரும் எல்லாமே பண்ணுவாங்க. இயர்லியாக ஸ்கூல் கிளம்புறாங்க இல்லையா, அதனால இவரும் காலையில நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்னது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்படி மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சனை இன்னும் க்ளீன் பண்ணி நீட்டாக மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடியாகி இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவர் சாக்ஸ் போட்டு அப்படியே கிளம்புவார். அந்த கேப்பில் வந்து ஒரு 2 நிமிஷம் கேப்பில் வந்து சீரியல் போகுது.
பார்த்துட்டு அப்படியே கிளம்புவாரு. என்ன போனேன்னா அங்க நின்னுட்டே தான் வேலை செய்யணும் சைட்ல இவங்க. பாய். ஏன் மூத்தின்னு சுசேதேரு. வெஹிக்கிள் வந்து வீடு பக்கத்துலயே தான் வரும். ரோடு பக்கத்துல தானே, அப்படியே ஏறிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் அவரும் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு நானும் சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா பசங்களுக்கும் சீக்கிரம் ஸ்கூல் விட்டுருவாங்க, அதனால் போய் தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். 10:15 10:30க்கெலாம் விட்டுருவாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம கடகடன்னு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே செய்ய தொடங்கிட்டேன் நான். நீங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசங்க காலையில் போனோன்னா மதியம் 3 மணி, சாயந்தரம் 4 மணி அப்படி தான் வருவாங்க. அதனால் நிதானமாக பண்ணலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. பாத்திரம் கழுவுன கையோட சிங்க்கும் எப்போவுமே கழுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் அழுக்கு படியாது, உப்பு கரையும் படியாது. இது வந்து என்னோட ரெகுலராகவே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். வீடியோக்காக பண்ணுறதெல்லாம் கிடையாது. என்னோட ஹேபிட்டே இதுதான். அப்பப்போ பண்ணான்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும். ஏன்னா பசங்களை வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்படியே போட்டு வச்சுட்டேன்னா அந்த வேலை நிறையா சேர்ந்துடும். அப்புறம் நம்மளால் மொத்தமாக செய்யவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு, ரூம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 பெட்டுக்குமே வந்து பெட்ஷீட் எல்லாம் மாற்றி செஞ்சு அதுவும் நீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அப்படியே நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மெஸ்ஸியாக இருந்த கிச்சனை வந்து எப்படி நல்லா மாற்றிட்டேன்னு பாருங்கள். சமையல் முடிச்சதும் கையோட இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஆல்ரெடி நான் சொன்னால, இப்படி பண்ணாதான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நான். ஏன்னா 10:15க்குலாம் வந்து சின்ன பையனுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. ஏன்னா 7 மணிக்கு அவங்க காலையில் ஸ்கூலில் இருக்கணும். வீட்டிலேருந்து 6:45 6:50க்கு வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10:15க்கு வந்து சின்ன பையனுக்கு விட்டுருவாங்க. அவன் ஜூனியர் கேஜி படிக்கிறதுனால. அதாவது ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் வந்து இங்கே வந்து டிஸ்போசல் டைம் ஒரே டைமில் விட்டேன்னா டிராஃபிக் ரொம்ப ஆகுதுன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5-5 நிமிஷம் பிரேக் விட்டு. பையன் வந்து ஜூனியர் கேஜி படிக்கிறான். பெரியவன் வந்து 4th கிளாஸ் படிக்கிறான். அவனுக்கு வந்து 10:30க்கு. வெயில் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த டைமில் தான் வந்து ஸ்கூல் விடணும்னா கவர்மெண்ட்டோட ஆர்டர். ஸோ வந்து காலையில் இயர்லி ஆரம்பித்து 10:30 10:15க்குலாம் விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆச்சு. ஸோ பையனை கூப்பிட போகலாம். நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து. ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இவங்க கிளாஸ்க்கு வந்து விட்டுட்டாங்க 10:15க்கு கரெக்டாக. அவன் பெரியவனுக்கு வந்து 10:30க்கு வந்து விடுவாங்க இல்லையா, 1/4 மணி நேரம் தானே. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் எதுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு இருந்தேன். வெயிட் பண்ணுற நேரத்தில் இவன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றாவும். பெரிய பையனும் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு விட்டாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயும். அவனும் வந்து நானும் கொஞ்சம் ஒரு 5 மினிட் மட்டும் விளையாடிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னா. சரி ஓகே போ அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவனும் போயிட்டுருக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள். நான் அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். போர் அடிக்கும் அவங்களுக்கு. வெளியே போய் விளையாட முடியாது வெயிலுங்கிறதுனால. அடுத்து சாயந்தரம் ஆனால் டியூஷன் போக அவனோட கிளாஸ் போகவே சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதனால தான் ஸ்கூல் விட்டால் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாடட்டுன்னு விட்டுருவேன் நானுமே. ஹித்து வா வா வண்டியில் ஏறு வா, தள்ளுங்க. என் பையன் தமிழ் பேசுறத பார்த்தா எனக்கே சிரிப்பா வரும். பூசா பேசுறவங்க மாதிரி பேசுவான். அப்படியும் மழலை சொல்லி இன்னும் மாறல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு. என்ன வெயில், செம்ம வெயில் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோடெல்லாம் ஒரு 10:30 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்க, மதியம் உச்சி வெயில் மாதிரி. வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏறும்போதே விளையாடிட்டே ஏறினாங்க. அப்படி ஏறும்போது தான் இவனுக்கு வந்து பெரியவனுக்கு வந்து ஸ்லிப் ஆச்சு லைட்டாக. அதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏறும்போது விளையாடிட்டே போனா இப்படி தாண்டா இருக்கும்னு. போ நித்து போ. என்னது சரி
ம் கிஃப்டா? சாய் அண்ணா இல்லையா உனக்கு? அப்ப அண்ணாவை கூப்பிடு. தம்பி மாதிரி சாய் சாய்ங்கிற. அடிக்க மாட்டான். சரிங்கடா, டயர்டா இருக்கு, ஏறுங்கடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். சரி தம்பி, இது நீ எடுத்து ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே அவனோட வேலையை அவன் செஞ்சுப்பான். அவனோட ஷூ எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்க தம்பியோட இதுவும் எடுத்து வைப்பான் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம் கொஞ்சம் விளையாட்டு வாக்கில் அவன் தம்பியோட இது எடுத்து வைக்க மாட்டான். சொன்னானா நான் கேட்டுப்பான். இவனும் சின்னவனும் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது வம்புழுத்துட்டே இருப்பான் இவங்கிட்ட. அதனால தான் அவனும் அப்படி பண்ணுவான். கால் கை கழுவுங்க என்ன, ஓகேவா? கால் கை கழுவிட்டு துணி மாத்திட்டு தண்ணி குடிங்கடா முதல்ல. சரி, ஆனால் தண்ணி குடிங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, தண்ணி குடித்தா நல்லது தான். ஓகே, வெயிலே இல்லையா? எவ்வளோ வெயில் அப்பா, என்னால் தாங்கவே முடியலடா. வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, நீ உனக்கு உங்க அப்பாவோட மெடலை உன் மெடலுங்கிறியாடா? நாய் பெல்ட் எங்க வைக்கணுமோ அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்தாலே தெரியும் எப்படி ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிற இடத்துல. அதனால தான் பிள்ளைங்களுக்கு அந்த டைம் வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 to 10:15, 10:30க்கே ஆக்சுவலாக வந்து 5 மணிக்கே வெயில் வந்துடுது. 7 மணிக்கு சுல்லுன்னு அடிக்குது. வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நல்லா இருக்கு, என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. பசங்களை நான் தான் போய் கூப்பிட்டு வரணுமா, வேற வழி கிடையாது. நம்ம ஊரில் வெயில் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நித்துக்குட்டி, துணி மாத்தியாச்சா? சரி போ, எடுத்துட்டாரா அம்மா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே துணி காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஸ்கூல்ல சரியாவே சாப்பிடலன்னு சொன்னாங்க அவங்க மிஸ்ஸு. கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கிறான், கொடுத்ததே 1.5 பூரி, அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து வாமிட் பண்ணிட்டானா. என்னன்னு தெரியல, ஏற்கனவே கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனாலயே என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு நித்துக்குட்டி, மென்று சாப்பிடணும், ஓகே? வச்சிருக்கிறியா வயல? ஓகே, மென்று சாப்பிடு, ஓகே? இவனும் வந்து அங்கே போய் சாப்பிட முடியல, சரியாக சாப்பிடலாமா, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னா. மணி இப்போ வந்து 10:45 ஆகுது. ஸ்கூல் வந்து பக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தது கொஞ்சம் பசிக்குதுன்னாங்க, சரின்னா எடுத்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவனா அவனே சாப்பிட்டுப்பான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம் தான் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பான், அந்த டைமில் வந்து ஊட்டி விடுவேன். இப்போவும் அவன் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும் செய்யட்டும்னு விட்டுருவேன். அப்புறம் வந்து அவன் அரைக்குறையாக சாப்பிட்டேன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் நானே, உட்காந்து கொஞ்சம் ஊட்டி விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் பசங்களாம் எப்படின்னு சொல்லுங்க. டேப் ஆஃப் பண்ணுங்க, ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. ஃபோன் எடுத்து வைங்க. போகலாமா? டியூஷனுக்கு போயிட்டு அப்புறம் கராத்தே கிளாஸ் வேறு போகணும்ல, யூனிஃபார்ம் போடு, ஓகே? ஸ்கூலில் இருந்து வந்து மதியம் லஞ்சு சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மதியம் ஒரு 3:30க்கு வந்து அவனுக்கு டியூஷனு. ஸோ 5 மணிக்கு டைக்கொண்டோ கிளாஸ் இருக்கிறதுனால டியூஷன் போகும்போதே அவன் வந்து யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிடுவான். அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக டைக்கொண்டோ கிளாஸ்க்கு போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஏற்ற முச்சிக்கு போய்யா? இதுதான் அவன் வந்து டியூஷன் படிக்கிற வீடு. அவங்க ஸ்கூல் மேம் தான் டியூஷனும் சொல்லித்தராங்க ஃப்ரெண்ட்ஸ். டியூஷனுக்கு பையனை விட போனேன்ல, அப்போ வந்து கருவேப்பிலை பிடிங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வந்து கருவேப்பிலை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் மார்க்கெட்டில் வந்து காய் வாங்கினா கருவேப்பிலை தருவாங்க, ஆனால் இங்கே தரமாட்டாங்க. ஒரு சிலர் வீட்டில் கருவேப்பிலை இருக்கும். ஸோ அவனை அப்படியே டியூஷனில் விட்டுட்டு டியூஷன் மேம் வீட்லேயே வந்து கருவேப்பிலை வந்து பாருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். டியூஷன் மேம் வீட்லேயே வந்து கருவேப்பிலை பிடுங்கிட்டு வந்தேன். அவன் டியூஷன் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னே வெளியில் வந்து சில இடங்கள்ல எப்படி சொல்கிறது, வெளி இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த ஹில்ஸ் ஏரியா அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும். கொஞ்சம் காட்டுக்குள்ளெல்லாம் போகணும். இவர் அப்படி பிடுங்கிட்டு வந்தார். இப்போ இவங்க வீட்டிலேயே போய் பிடுங்கணும், இவங்க வீட்லேயே கிடைக்கிறதுனால வெளியே போய் பிடுங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கேயே பிடுங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஆனால் வந்து பக்கத்தில் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வேறு போயிட்டுருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில். அதனால் டஸ்டெல்லாம் கொஞ்சம் படிஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கருவேப்பிலை கிடைச்சதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம். நம்ம கருவேப்பிலை இல்லாமல் சமைக்க எப்படியோ இருக்கும், டேஸ்ட்டே இல்லாத மாதிரி. தாளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் போய் பிடுங்கிட்டு வந்தேன். இதில் நம்ம சட்னி பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். கருவேப்பிலை எப்போவுமே நம்மளுக்கு மஸ்ட்டு, அது இல்லாமல் நடக்காது. இது இல்லாமல் எனக்கு சில டைம் சமையல் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து ஏதோ மாதிரி இருக்கும் கருவேப்பிலை இல்லாமல் பண்ணுறது, டேஸ்ட் ஏதோ கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் பிடிங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை தான் க்ளீன் பண்ண போகிறேன், கழுவ போகிறேன். இப்போ மணி வந்து 3:45 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு டியூஷன் வந்து 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3:30 to 5. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அவனுக்கு டைக்கொண்டோ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய் டைக்கொண்டோ கிளாஸில் விட்டுருவேன். போகும்போதே பாலும் காய்ச்சி எடுத்துகிட்டு போய்ப்பேன். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த நேரம் பசிக்கும் இல்லையா, நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து குடிக்க வைக்க முடியாது, டைம் ஆயிரும். ஸோ பால் காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு போனேன்னா அவன் அந்த மேம் வீட்டிலே வச்சு குடிச்சுப்பான். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டேரெக்டாக போய் டைக்கொண்டோ கிளாஸில் விட்டுருவேன். கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம், தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை ஆயணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சி ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணிடுவேன். அதாவது இதை ஆஞ்சி வச்சு, இது ஒரு டப்பாவில் ஆஞ்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 டேஸ்க்கு எனக்கு வந்து நல்லா வரும். கெடவும் கெடாது, காயவும் காயாது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்து சைடெலாம் வந்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பழைய சைட்டில் வந்து இருந்தப்போ, ஜார்க்கண்டு அங்கே தான் இருந்தேன் நாங்கள் பழைய சைட்டில். அங்கேயும் அப்படி தான், கருவேப்பிலை கிடைக்காது. இங்கேயாவது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்குது, அங்கே யார் வீட்லேயும் இருக்காது. அப்போது அங்கே நாங்கள் இருந்த இடமும் ஹில்ஸ் ஏரியா தான். ஸோ வந்து வாக்கிங் போகும்போது செய்யும்போது ரோடு ஓரமாகவே நிறையா இருக்கும். அதனால் அப்படியே வாக்கிங் போகும்போது நான் பிடுங்கிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இவர் டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது அவர் பிடுங்கிட்டு வருவார். இப்படி தான் நடக்கும். இப்போ என்னோடய சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் தூங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து 5:45 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா 6:50க்கு ஸ்கூலில் இருக்கணும். எழுந்திச்சி குளித்து எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் குடிச்சிட்டு குளித்து ஸ்கூலுக்கு போகவே கரெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஹவர்னு ஒரு டைம் வந்து அவங்க ஒதுக்குவாங்க ஸ்கூலில். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம கொடுத்து அனுப்புனேன்னா. மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் எப்பவும் போல் நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம் அங்கே ஸ்கூலில் சாப்பிட முடியல, இயர்லியாக சாப்பிட வைக்கிறாங்க, சாப்பிட முடியலன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என் சின்ன பையன் எப்படி தூங்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அசதியாக தூங்குறாங்க.
ஏசி ஓடுது. ஏசி இல்லாமல் தூங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ரொம்ப வேக்காடு, அனல், பயங்கர அனல். இப்போ வந்து மணி 4 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கருவேப்பிலை கழுவி வச்சேன் இல்லையா, கையோட அப்படியே கொஞ்சம் துணி இருக்குது. கட்டிலில் கொண்டு வந்து போட்டு வச்சேன் மதியம் எடுத்து. இந்த துணியெல்லாம் கையோட மடிச்சிடணும். பாருங்களேன், துணி வந்து ரொம்ப சேர்ந்துடும். அதனால் அன்னன்னைக்கு கொஞ்சம் மடிச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடுத்து அவனுக்கு வந்து பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் கராத்தே கிளாஸில் வேறு நான் விடணும். மறுபடியும் வீட்டுக்கு வரணும். இவனை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். சரியாக இருக்கும். அடுத்து அப்படியே இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் நிறைய துணி சேர்ந்துடும். அதனால் அப்பப்போ நான் மடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன். அது பால் பொங்குறதுக்குள்ள சரி இது மடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நீத்து ஹோம்ஒர்க் செய்யலாமா? ஹோம்ஒர்க் செய்ய உங்களுக்கு பிடிக்குமா? என்ன லைட் இல்லாமையா? அரை கரண்ட் இல்லை, லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. லைட் எரியலையா? லைட் எரிஞ்சா அங்கே ஏசியில் இருப்ப. லைட் இல்லாதனால இங்கே வந்துட்டியா வெளியே? சரி, அதான் டல்லாக இருக்கியா? சரி, ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஓகே. காற்று பயங்கரமாக அடிக்குது. மழை வரும் போல். ஒரு மாதிரி இந்த பேய் காற்று சவுண்ட் கேட்கலாம், அந்த மாதிரி கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சி இடியும் இடிச்சிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்ணா மழை வர்ற மாதிரி. என்ன ஹோம்ஒர்க் எழுதுற? இது இருக்குல்ல, ஹிந்தி நோட் புக்கா? சரி சரி. இப்போ என்ன லெட்டர் எழுதுற? இப்போ ஈ லெட்டர். ஈ இல்ல, கா. கா. எழுதுங்க பார்க்கலாம். எழுத்து சூப்பராக இருக்கு நிதர்ஷன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. இங்கே எழுதணும். ஓகே. ஓகே ஓகே. இந்த இடத்துல எழுதுங்க. என்ன எழுதுங்க எழுதுங்க எழுது ஃபஸ்ட்டு. சூப்பராக எழுதுறியே. வாவ், நல்லா எழுதுவான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம தெரியலனா ஒரு 2 வாட்டிக்கு சொல்லி கொடுத்தனா பாருங்களேன், அப்படியே பிக்கப் பண்ணிப்பான். இதெல்லாம் அவனே ஓனாக எழுதுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் செய்யணுன்னா முதலாக வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன்லாம் ரொம்ப பார்க்க பிடிக்காது. ஃபோன் பாருடா, கொஞ்சம் வேலை இருக்குடா அப்படின்னா கூட பார்க்க மாட்டான். ஆனால் அவன் வந்து விளாடணும், ஹோம்ஒர்க் எழுதணுன்னா முதல்ல வருவான் ஃப்ரெண்ட்ஸ். விளாடுறதுக்கு ஆள் இல்லையா? நான் வந்து வேலையாக இருக்கும்போது விளாட முடியாது, வேலை இல்லாதப்போ விளாடிப்பேன். ஆனால் வேலை இருக்கும்போது விளாட சொல்லி இப்பப்போ அழுவான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. டிவி பாருடா அப்படின்னாலும் கேட்க மாட்டான், ஃபோன் பாருடான்னு கேட்க மாட்டான். இல்லை தனியாவது விளாடுறான்னா அதுவும் கேட்க மாட்டான். பெரியவனுக்கு டியூஷனு கிளாஸு அது இது போயிட்டு வர்றதுக்கே சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டைமு. போகுது எப்படி. ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், அவனுக்கும் கொஞ்சம் கற்றுப்பான் நான் ஏதாவது புதுசாக. ஆனால் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன்னா கரெக்டாக அவன் ஹோம்ஒர்க்கில் உட்காந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா? ஈவா ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஆமாம். இங்கே 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 வா நித்து. இங்கே என்ன எழுதலை நீங்கள் பாருங்க, என்ன மிஸ்டேக் விட்டுருக்குறீங்க? போடுங்க. வெரி குட். வாவ், சூப்பர் தான். போங்க, அடுத்து என்ன ஹோம்ஒர்க் எடுங்க பார்க்கலாம். ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து சாயந்தரம் விளக்கு வச்சிடலாம் விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் பெரியவனையும் கூப்பிட போனோம். அவனுக்கு டைக்கண்டோ கிளாஸ் வந்து இது டிஸ்போசல் டைம் ஒரு 6:30 6:45 விட்டுருவாங்க ஈவினிங் வந்து. அப்புறம் அவனை கூட்டிட்டு வந்துட்டு சமைச்சு செஞ்சு பசங்களையும் சாப்பிட வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாளைக்கு 4-5 தடவை கீழே மேலே ஏறி இறங்கி பசங்களை அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு விட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு டயர்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன பண்றது, பசங்களுக்கு உள்ள போர் அடிக்குது இல்லையா, அதனால அப்படியே அவங்க கேட்குற கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுறேன். இவனை சின்னவனை அந்த கேப்ல வந்து பார்க் கூட்டிட்டு போவேன். சரி, இன்னைக்கு வந்து இயர்லியா அவன் ஹோம்ஒர்க் முடிக்கல, அவன் தூங்கிட்டான். தூங்கினதுனால வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அவன் எழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஹோம்ஒர்க் செய்ய வச்சேன். செய்ய வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து விளக்கேத்தின்னு இருக்கிறான். அவன் என் கூட வந்து நானும் பெல் அடிப்பாமா, நீ விளக்கேற்றும் போது நான் பெல் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடிட்டு இருந்தான். இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவான். என்ன பண்றது, பொழுது போகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவன் என்னை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பான். கீழே நம்ம ஊர் அக்காவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ நாங்க டிரான்ஸ்ஃபர் வெயிட்டிங். ஆனா எப்போ வருதுன்னு தெரியல. மினிமம் 3 months 4 months கூட ஆகலாம். லைட் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்பதான் வந்தாரு. டயர்டா இருக்கு, தூக்கமா வருதுன்னாரு. எங்க பெட்ரூம்ல வேற லைட் ஃபியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா லைட் மாட்டிட்டாரு. ஃபியூஸ் போயிடுச்சு, எனக்கும் ஹைட் எட்டல, அதனால மாட்ட முடியல. அவரை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி மாட்ட சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்களை சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு என்ன தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரமா எழுந்ததா, அதுக்கப்புறம் பகல் ஃபுல்லா தூங்கல. பெரியவனும் தூங்கல, சின்னவன் மட்டும்தான் தூங்கினான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.